ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக 6 மாதங்களுக்கு பின்பு, இது 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் 6 மாதங்களுக்கு பின்பு இந்த 7வது மாதத்திலே மறுபடியும் உங்களை காண்பதில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகுந்த சந்தோஷம். இந்த வருஷத்தினுடைய புத்தாண்டு ஆராதனை நான் இங்கே கலந்து கொண்டேன். அதற்கு பின் மறுபடியுமாக இங்கே வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் முன்குறித்ததற்காக தேவனை துதிக்கிறேன். இந்த 6 மாத காலத்துக்குள்ளாக அநேக விதமான பாடுகளையும் மரண கண்ணிகளையும் மனவேதனைகளையும் உபத்திரவங்களையும் கடந்து எல்லாவற்றையும் மேற்கொண்டு மறுபடியுமாக தேவசம் நிற்க கர்த்தர் கிருபையை பாராட்டியிருக்கிறார். அதற்காக நான் என் தேவாதி தேவனை துதிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர் வின்சென்ட் அவர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் நம்முடைய மகனை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தட்டு. இங்கே வந்து நான் ஊழியர்களுக்காக தேவனை துதிக்கிறேன். ஒவ்வொரு பேரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. பாஸ்டர் உங்களிடத்தில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருந்து கர்த்தரனை விடுவித்தார். சங்கீதம் 18வது சங்கீதத்தில் இருந்து அந்த 16வது வசனத்தை வாசிக்கும்போது, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திற்கு என்னை தூக்கிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயரத்திலிருந்து அவர் என்னை நோக்கி தம்முடைய கரத்தை நீட்டினார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் தப்பிப்பதற்கு வழியே இல்லை. மரண கண்ணிகளும் எல்லாமே நம்மை சூழ்ந்திருந்து ஜீவன் போகிறதான அந்த கடைசி நேரத்திலும் எந்த மனித கரமும் உதவி செய்வதற்கு வாய்ப்புகளோ வழிகளோ சூழ்நிலைகளோ இல்லாத நேரத்தில் உயரத்திலிருந்து உன்னதமான பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நீங்கள் நம்பியிருந்ததான சூழ்நிலைகள், நம்பியிருந்ததான கரங்கள், நம்பியிருந்ததான எல்லா காரியங்களும் உங்களை கைவிட்டாலும் மேலிருந்து ஒரு கரம் இறங்கி வந்து உங்களை தூக்கி நிறுத்துவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க விசுவ இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஓலா ஷாகா ரது ரபா பாபா. எல்லா கரங்களும் உன்னை கைவிட்டாலும், நீ நம்பி இந்த சகல கரங்களும் உன்னை தூக்கி வீசினாலும், உனக்காக தேடி வந்து நீ இருக்கிற இடத்திலே தேடி வந்து முடித்து தூக்குகிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீ அறிந்திராத, புரிந்திராத, எதிர்பார்த்திராத வாசல்களையும் வழிகளையும், நீ கேட்டிராத கண்டிராத வழிகளையும் வாசல்களையும் திறக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். நாம் எதிர்பார்த்திருக்கிற எல்லா வழிகளும் அடைக்கப்படும், ஆனால் பரலோகத்தின் வாசல் திறக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. ஜனவரி மாதம் 23ஆம் தேதி நான் கொடைக்கானலுக்கு போக வேண்டிய மலை அடிவாரத்தில் என்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு நான் மேலே போய் கொண்டிருக்கும்போது, சுமார் கொடைக்கானலுடைய மொத்த உயரம் 7000 அடி, கடல் மட்டத்திலிருந்து 7000 அடி, ஏகദേശம் ஒரு 4000 அடி உயரத்துக்கு நேராக நான் போய் கொண்டிருக்கும் பொழுது, குறுகிய வளைவுக்குள்ளாக நான் வரும்பொழுது மேலிருந்து வந்ததான ஒரு வாகனம் அதிவேகமாகவும் அதே சமயத்தில் எல்லை மீறி வலது பக்கம் ஏறி வந்தபடியினாலே எனக்கு அதில் லெஃப்ட் சைடு என்னுடைய பைக்கை ஒதுக்குவதற்கான நிப்பாட்டி காலை ஊனுவதற்கான ஒரு இடமும் இல்லை. ஆனாலும் முடிந்த அளவுக்கு அதை நான் திருப்பும் பொழுது என்னுடைய பைக்கினுடைய அந்த ஃப்ரண்ட் வீல் பள்ளத்துக்குள்ளே போய்விட்டது. எவ்வளவோ முயற்சி செய்தேன், என்னுடைய உடம்பை வலது பக்கம் திருப்புவதற்காக உதவி செய்தேன். முயற்சி செய்தும் ஒரு பலனும் மற்று போயிட்டு செங்குத்தாக அந்த மலை பாதையினுடைய பள்ளத்துக்குள்ளாக அப்படியே பைக்கோடு விழுந்து அப்படியே உருண்டு 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 அதனுடைய மொத்த அடி ஏகദേശம் ஒரு 3000க்கும் 4000க்கும் இடைப்பட்ட அந்த உயரத்தில் அப்படியே விழுந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது தான் பாருங்கள், சோதரம் ஒரு 35 அடி தூரத்துங்களை போகும்போது அங்கே ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்பதாக நிலச்சரிவின் மூலம் விழுந்ததான ஒரு பெரிய பாறை, பெரிய பாறை இந்த ஹால்களவு இருக்கும், அந்த இந்த சைடு இருக்கும், அவ்வளோ பெரிய ஒரு பாறை அங்கே தடுத்து நின்று கொண்டது. நான் நேராக ஹெல்மெட் போட்டிருந்தேன், அதனால் தப்புனேன். நேராக அப்படி செங்குத்தாக தலைகீழாக போய் அந்த பாறையில் போய் அப்படியே இடித்த உடனே அந்த என்னுடைய பைக் அப்படியே குறுக்காக அந்த பாறைக்கும் சில மரங்களுக்கு நடுவாக சிக்கியது.
நான் அப்படியே அந்த பைக்குக்குள்ளாக வெளியே விழுந்தாலும் என்னுடைய கால் பைக்குக்குள்ளாக சிக்கி கொண்டபடினால மறுபடியும் அதை இழுத்ததும் திடீர்னு மறுபடியும் சறுக்க ஆரம்பித்து விட்டேன். இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 10 அடி கூட வேண்டாம், ஒரு 5 அடி தூரம் கூட சறுக்கி போயிருந்தால் நிச்சயமாக என்னை நீங்கள் இன்றைக்கு பார்த்துருக்க முடியாது. நீங்கள் மாத்திரமல்ல, யாருமே என்னை நினைச்சிருக்க முடியாது, பார்த்துருக்க முடியாது. நான் எங்கே போனேன், எங்கே சேர்ந்தேன் ஒரு தகவலும் யாருக்குமே கிடைத்திருக்காது. என்று சொன்னால் அது ஒரு அடர்ந்த காட்டு பகுதி, மனிதர்கள் நடமாட்டம் கிடையாது, வாகனங்கள் தான் கடந்து செல்லும், டவர் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஆனபடினாலே அதிலே சிக்கி நின்று பரவாயில்ல விழுந்துட்டோம், ஆனால் எனக்கு எதுவுமே அடிபடவில்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் எழும்பி கொஞ்சம் தூரம் அப்படி எழும்பல்ல, அப்படியே கையினாலே என்ன செங்குத்து பாதை, அதனால் கை வச்சு அப்படி ஏறி ஒரு 5-6 அடி தூரம் மேலே வந்துட்டேன். மேலே வந்துட்டு இனி கீழே எழும்பலாம், எழும்பி நின்று ஏதாவது வழி இருக்குதா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு அப்படி காலை ஊனி பார்க்குறேன். கால் என்னால் ஊன்ற முடியவில்லை. திருப்பி ஊனி பார்க்குறேன். அந்த பதட்டத்தில் ஏதோ கால் நமக்கு சில நேரம் பதட்டத்தில் அப்படி துடிக்கும்ல, அதை மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு மறுபடியும் ஊனி பார்த்தேன், ஊன முடியலை. இப்போ எனக்கு சந்தேகம் வந்தது, ஏன் ஊன முடியலன்னு திரும்பி பார்க்கும்போது கால் அப்படியே ஒடிந்து தனியாக இப்படி தொங்கி கொண்டிருந்ததை பார்த்ததும், அதை பார்த்த உடனே தான் எனக்கு வலிக்க ஆரம்பித்தது. அப்படியே கத்த ஆரம்பித்தேன். மேலே பார்க்குறேன், வாகனங்கள் எல்லாம் போய் கொண்டு இருக்கிறது, எல்லா வாகனங்களும் போய் கொண்டு இருக்கிறது. நான் அவர்களை பார்க்குறேன், ஆனால் அவர்கள் என்ன செய்ய முடியாது, என்னை பார்க்க முடியாது. இங்கே இருந்து கல்லை தூக்கி எறிகிறேன், செருப்பை ஷூவை கலத்தி அங்கே வீசுகிறேன், என்னெல்லாமோ செய்கிறேன், எதுவுமே மேலே போகலை, என் சத்தமே மேலே போகலை. அப்புறம் இது எங்கே போகும் அப்படின்னு நினச்சி எல்லா வேதனையும் சகித்து கொண்டு இனி வேறு வழியே இல்லை என்று சொல்லி அப்படியே அதில் அப்படியே மல்லாக்கப்படுத்து விட்டேன். வேதனை வலி தாங்க முடியலை. 2 எலும்புகளும் 2 துண்டாக போய்விட்டது. இரத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. பதட்டத்தில் மாத்திரம் இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் வந்து விடுமோ என்கிறதான சூழ்நிலை வரும்போது எனக்கு என்னுடைய எண்ணத்தில் என்னுடைய சிந்தை என்னெல்லாமோ வருது, எண்ணமில்லாமோ வருது. என்னோட வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டதா, என் கண்ணுக்கு முன்பாக எல்லாரும் போய் கொண்டு இருக்கிறாங்க, ஆனால் ஒருவரும் நான் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியவில்லை. அந்த வாகன சத்தம் எனக்கு கேட்கிறது, ஆனால் என் சத்தம் அவர்களுக்கு கேட்கவில்லை. இதோடு முடிந்து விட்டதா என்று சூழ்நிலையில் வந்த பொழுதுதான் அப்படியே நான் இங்கே அப்படியே மல்லாக்கா படுத்து கிடந்து கொண்டு ஒவ்வொரு வாகனங்களாக பார்த்து கொண்டு இருக்கிறேன். கத்தி கத்தி பார்க்குறேன். கடைசியில் நீங்கள் மலைப்பாதையில் பார்க்குறீங்க, மேலேருந்து வாகனங்கள் இறங்குவது அங்கேருந்து பார்த்தா தெரியும். ஆனபடினாலே பார்த்து கொண்டே இருந்தேன். கடைசியில் ஒரு 1.5 மணி நேரம் ஏகதேசம் போகும்பொழுது ஒரு அரசாங்க பஸ்ஸு, மதுரைக்கு புறப்பட பஸ்ஸு மெதுவாக நகர்ந்து அப்படியே வந்து கொண்டு வந்தது. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இது மெதுவாக வர்றதுனால எப்படியாவது இது பார்த்துடலாம்னு சொல்லி எழும்பி இந்த வலது காலை மட்டும் ஊன்றி எழும்பி நின்று ஒரு சின்ன பாறை, அந்த பாறையை பிடிச்சி கொண்டு காப்பாற்றுங்க அப்படி கை தூக்குறதும் அந்த டிரைவர் என்னை பார்த்துட்டாங்க. அப்படியே வந்து நான் இருக்க நேர இடத்துல கொண்டு நிப்பாட்டினோடனே வண்டியை குறுக்காக நிறுத்தினார்கள். அங்கே கீழே இருந்த அந்த வாகனங்கள், மேலிருந்த அந்த வாகனங்கள், எல்லா வாகனம் அப்படி நின்றது. சுமார் ஒரு 500-600 பேருக்கு மக்கள் கூடிட்டார்கள். கூடி வந்து கீழே பார்க்குறாங்களே தவிர யாரும் என்ன செய்ய முடியாது, என்ன தூக்க முடியாது, கீழே இறங்கி வரவும் முடியாது. ஆனாலும் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஆனாலும் அறிந்தவர்கள் நிறைய ஊழியர்கள் அந்த வழியாக வந்தபடியினால பாஸ்டர் தாங்கிறத அடையாளம் கண்டுபிடித்துக்கிட்டாங்க. அப்போ அந்த பஸ்ஸுக்கு பின்பாகவே ஒரு காரில் 4 ஊழியக்காரர்கள், திருமணமாகாத வாலிப ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களும் ஏதோ பாஸ்டர் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கி வந்து பார்த்தாங்க. அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடினார்கள். ஒரு லாரியை போய் பிடித்தாங்க, லாரிக்காரன் கையோடு பிடிச்சிட்டு வந்தாங்க. மற்றவங்க எல்லாம் பாருங்கள், இருங்க ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ண அப்படின்னு போயிட்டு போய் இவர்கள் தான் செயல்பாட்டில் இறங்குனாங்க. ஒரு லாரிக்காரங்கிட்ட போய் அந்த கயரை எடுத்து கொண்டு வந்து ஒரு ஊழியக்காரர் என்ன செஞ்சார்னா அந்த கயரில் கட்டி அவரே கீழே இறங்கி என் பக்கத்தில் வந்துட்டார். அல்லேலூயா. வந்து என்ன பிடிச்சி, பயப்படாதுங்க பாஸ்டர், நாங்களும் ஊழியக்காரங்க தான், உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கணும், தைரியமாக இருக்கணும்னு சொல்லி அப்புறம் என்ன தைரியப்படுத்தி இந்த கயரெல்லாம் இப்படி கட்டி மேலே வந்து தூக்கினார்கள். இவர்கள் இந்த பாஸ்டர் பின்னாடி அப்படியே என்ன தூக்கி விட்டாங்க. நான் இந்த வலது காலை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் கொடுத்து மேலே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்த்து என்னை அந்த ஊழியக்காரர்கள் தான்
அட்மிட் பண்ணி அவங்க தான் முன்பணமும் கட்டி அவங்க தான் சாயந்தரம் வரைக்கும் கூடவே இருந்தாங்க. அதற்கு பின்பு இந்த வீட்டுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. எல்லோரும் வந்தாங்க. சாயந்தரத்துள்ளாக கொடைக்கானலுக்கு நான் தலைப்பு செய்தியானேன். எல்லா ஊழியக்காரர்களும் அநேகர் சிரித்தவர்கள் உண்டு, பரியாசம் பண்ணவர்கள் உண்டு. இவனுக்கு இது தேவை தான், சரியான ஊழியம் செஞ்சுருக்க மாட்டான், பாவம் செஞ்சுட்டுப்பான், அப்படி செஞ்சுருப்பான். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குரூப் அப்படி பேசுது, ஒரு குரூப் இப்படி பேசுது. இதற்குள்ளாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் போதகர் டிக்சன் அவர்கள் மரண பள்ளத்தாக்கு இந்த படுகாயத்தில் மீட்கப்பட்டார்னு வாட்ஸ்அப்பில் வேற பறகுது. ஃபோட்டோயோட போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த தூக்குற ஃபோட்டோவை எடுத்து நடு ரோட்டில் என்ன போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோயும் எடுத்து ஃபுல்லாக சாயந்தரத்துக்குள்ளாடி எல்லா இடமும் பரவிவிட்டது. ஒரு வகையில் பார்க்கும் பொழுது வேதனையாகத்தான் இருந்தது. இருந்தாலும் அதனால தான் நிறைய ஊழியக்காரங்க என்னை பார்க்க வந்தாங்க. கொடைக்கானலே பட்டதை எத்தனையோ ஒரு 3-4 வருடங்களாக எந்த ஊழியக்காரோட தொடர்பில்லாமல் இருந்த என்னை இந்த சம்பவம் எல்லா ஊழியக்காரோட மறுபடியும் சந்திக்கும்படியான ஒரு ஐக்கியத்தை எனக்கு உண்டாக்கி தந்தது. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு சில லட்சங்கள் எனக்கு செலவாகியது. இங்கே மேலிருந்து கீழே வரைக்கும் ராடு வச்சிருக்கிறாங்க. அதனால் எனக்கு இப்போது நிற்க முடிகிறது, என்னால் கார் வாகனம் ஓட்ட முடிகிறது. 12 நாட்களுக்குள்ளாக 3 ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. 3 ஆப்ரேஷனும் எனக்கு முதுகெலும்பில் வளைச்சி வச்சு போட்டதுனால எனக்கு 3-4 மாதங்கள் என்னால் பெட்டிலே தான் நிமிர முடியாமல் அசைய முடியாமல் படுத்து கிடந்தேன். 4வது மாதம் தான் எழும்பி உட்கார முடிந்தது. 5வது மாதம் இங்கே வந்தேன். 6வது மாதம் கொஞ்சம் வாக்கரைச்சி நடக்க ஆரம்பித்தேன். இது 7வது இந்த மாதம் 6ஆம் மாதத்துக்குள்ள இந்த ஸ்டிக் வச்சு இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். கர்த்தர் என் ஜீவனை மறுபடியும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, கரைக்குள் தலையை சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் என்னை விடுவித்தார்? ஹல்லேலூயா. அவன் அடுத்த சப்ஜெக்டை பேச முடியல. பொதுவாகவே நான் சாட்சி சொல்கிறதே இல்லை. இது வரைக்கும் என் சாட்சி சொல்லியிருக்கேனா? இது சொல்ல வேண்டிய நிர்பந்தமானபடினால நான் சொன்னேன். ஏன் என்னை விடுவித்தான் பார்த்தீங்கன்னா, அதே சங்கீதம் 18வது சங்கீதத்தினுடைய அந்த 18 வாசிங்க, சாரி 19 வாசிங்க. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால், நல்லா கவனிச்சு பாருங்க, ஏன் என்னை விடுவித்தான் தெரியுமா? என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எத்தனையோ ஆபத்துகள், எத்தனை போராட்டங்கள், தனிமையாய் அந்த நாட்களில் செத்து விடுவோம், மரண பள்ளத்தாக்கள் எல்லாம். இன்னும் நம் மரணத்தை சந்திக்காமல் ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னையும் என்னையும் இன்னும் நேசிக்கல, ஒரு நம்மை பிரியமாக இருந்தபடியினால் தான் இன்றைக்கு நம்மளை தப்புவித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜீவன் அந்த மரணத்து பள்ளத்தாக்கிலே போய்விட்டு இருக்கும். என்னுடைய கனவுகள், என்னுடைய தரிசனங்கள், என்னுடைய வெளிப்பாடுகள், எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, எனக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை, இதெல்லாம் சத்துருக்களுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் என்னை தேடி வந்தபடியினால், என் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புறது மாத்திரமல்ல, என்னை தூக்கி தப்புவித்தார் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு காரணம் இருக்குது, சுருக்கமாக நான் சொல்லி போறேன். அதே 40வது சங்கீதத்தினுடைய 41வது சங்கீதத்தினுடைய 11 வாசி பாருங்க. ஸ்தோத்திரம். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்னில் பிரியம் வைத்து பிரியமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. என் சத்துரு என் மேல் ஜெயித்து விடக் கூடாது, பிசாசனை ஜெயித்து விடக் கூடாது. தேவ அழைப்பை பெற்றவனை, தரிசனம் பெற்றவனை, வெளிப்பாட்டு பெற்றவனை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனை சத்துரு மேற்கொள்ள முடியாது. அதற்கு என் தேவன் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. அன்பு தேவ பிள்ளையே, உனக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய அழைக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால், கர்த்தருடைய அபிஷேகம் உனக்கு இருப்பது என்று சொன்னால், ஒரு காலமும் சத்துருவை மேற்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. உண்மையிலே அபிஷேகம், உனக்கு தேவ வல்லமை, கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, உன்னுடைய ஊழியம் நிறைவேறும் வரைக்கும் எந்த சத்துருவோ, எந்த மந்திரங்களோ, எந்த அந்தார வல்லமைகளோ, பிசாசு கட்டுகளோ உன்னை மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆமென். என்னுடைய பார்வையெல்லாம் பார்த்தீங்கன்னா சொதுரம். இப்போ நான் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க சொல்லியிருந்தேன். மார்க் 2ஆம் அதிகாரத்தினுடைய வேத பகுதியை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ நான் அதை டக்குன்னு சொல்லி பார்க்குறேன். நேரம் இல்லாமல் சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஆனபடினால பாருங்க, இயேசு கிறிஸ்து நல்லா புரிஞ்சுக்காங்க. இயேசு கிறிஸ்து போகிற இடமெல்லாம் கூட்டம். இங்கே ஒரு வீட்டுக்குள்ளாக உட்கார்ந்து அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்போ நல்லா கவனிச்சுக்காங்க, யாரும் வீட்டுக்குள்ளாக போக முடியாதபடிக்கு அவ்வளவு கூட்டம். 4 பேர் சேர்ந்து ஒருவனை தூக்கி கொண்டு வராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த 4 இது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, சொல்லி போகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4 பேருடைய நோக்கம் என்னங்கிறது யாரோ ஒரு டக்குன்னு சொல்லுங்க. அவனை சுகப்படுத்த வேண்டும். வேற இன்னொரு காரணம் கூட வேணும். இயேசுவை காண வேண்டும். இங்க இருந்து யாராவது சொல்லுங்க, அவருடைய முக்கியமான நோக்கம் எதுவாக இருக்கும்? அல்லேலூயா, நல்ல காரணம் தான். ஒருவருடைய அதை வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதே சம்பவம் லூக்கா 5ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 18-19 வாசிங்க. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவன் படுக்கையோட எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும். முக்கிய நோக்கம் என்னது? இயேசுவுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் நிறுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. முக்கிய நோக்கம் என்னது? இயேசுவுக்கு முன்பாக இவனை போய் கொண்டு போய் நிறுத்தியாக வேண்டும். என்ன சம்பவித்தாலும் சரி, இவருடைய ஒரே நோக்கம் இவன் குணமடைகிறான அதெல்லாம் தெரியாது, இரண்டாவது விஷயம். ஆனா இவனை என்ன செய்ய வேண்டுமா? இயேசுவுக்கு முன்பாக கொண்டு போய் வைத்தாக வேண்டும். விசுவாசம். இந்த 4 பேருடைய விசுவாசம். இப்ப இதை குறித்து அதிகமா பேச ஆரம்பிச்சா டைம் ஆகிரும். நல்லா புரிஞ்சுக்காங்க. நீங்கள் தேவனை விசுவாசிப்பது உண்மை என்று சொன்னால், எபிரேயர் 11:6 பிரகாரம், நேரம் இல்லை நான் சொன்னேன், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அவர் தம்மை தேவன் ஒரு உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டுங்கிற வசன பிரகாரம் நீங்கள் தேவனை விசுவாசித்து விசுவாசிகள் ஆனது உண்மை என்று சொன்னால், உங்களுடைய முழு நோக்கமோ என்ன சம்பவித்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை பரிகாசங்கள் வந்தாலும் சரி, எத்தனை தோல்விகள், எத்தனை இழப்புகள், எத்தனை மரண பள்ளத்தாக்கள் வந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் விசுவாசத்தில் நிலைத்து நின்று வசனத்தை காத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது, குற்றமற்ற கன்னிகையாக பரிசுத்த மணவாட்டியாக அவருக்கு முன்பாக நான் போய் நிற்க வேண்டும். அதுதான் என் நோக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் விசுவாச பாதையை எத்தனை வழிகளை வந்து தடுத்தாலும் சரி, எத்தனை பாதைகள் நெருக்கங்கள் வந்தாலும் சரி, என் விசுவாசத்தினுடைய நோக்கம் இயேசுவுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசிகள் தான் அவங்கள தூக்கிட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படாத அற்புதம் நடந்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது தான் வேதத்தில் வாசிப்போம். ஆனால் இந்த ஒரு இடத்துல தான் ஆண்டவர் சொல்வாரு, அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து இவன் சுகமாக்கப்பட்டான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? சாதாரண விசுவாசம் அல்ல. முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? அவருடைய நோக்கம் இவன் சுகமாக்கப்படுவது மாத்திரமல்ல, இவனை இயேசுவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபைக்கு நீங்கள் ஜனங்களை கொண்டு வருவது பெரிய விஷயம் அல்ல. பாஸ்டரை பார்த்து ஜெபம் பண்ணது கூட்டிட்டு வரது பெரிய விஷயம் அல்ல. இங்க வந்து ஜனங்கள் சுகமாக்கப்படுவது விஷயம் அல்ல. இங்கே வந்தால் தீர்க்க தரிசனம் கிடைக்கும் என்பது விஷயம் அல்ல. நீங்கள் அழைத்து வருகிற முக்கிய நோக்கம், இந்த மகன், இந்த குடும்பம் பரலோக ராஜ்யத்தில் தேவனுக்கு முன்பாக நிற்கணும். அதுதான் முக்கிய நோக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம்.
4 பேரும் அதுதான் செஞ்சாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே நீங்கள் பாருங்க, அதனால தான் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை அதில் இருக்குது. மார்க்கில் எடுத்து வாசிங்க. சோத்திரம். அதை அவர் சுமந்து கொண்டு வந்து என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இல்ல அந்த 4 மார்க் 2:4 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் நல்லா புரிஞ்சுக்காங்க. இப்போ இயேசுவுக்கு முன்பதாக இவனை கொண்டு போய் வந்து நிறுத்த வேண்டும். நல்ல நோக்கம்தான், நல்ல காரியம்தான், எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது. ஏதோ ஒரு விசேஷத்தில் அந்த மகனை என்ன செஞ்சிருக்காங்க, அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள், அப்படியே தூக்கி கொண்டு வந்து விட்டார்கள். அவர் இருக்கிற வீட்டை கேள்விப்பட்டு அறிந்து வந்து பார்க்கும் பொழுது அங்கே வீட்டுக்குள்ளாக உள்ளே போக முடியாதபடிக்கு ஜனக்கூட்டம், நல்ல கவனிச்சுக்காங்க, இயேசுவிடத்தில் போய் நிற்க முடியாதபடி, இயேசுவை சந்திக்க கூடாதபடிக்கு, இயேசுவிடத்திலே போய் சேர முடியாதபடி இவர்களை தடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனக்கூட்டம். வசனம் தெளிவாக சொல்கிறது, ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவரை சேர முடியவில்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? புரிந்தவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? இன்றைக்கு இயேசுவிடத்தில் சேர முடியாதபடிக்கு ஒரு கூட்டம், பொய்யான ஒரு கூட்டம், பொய்யான தீர்க்க தரிசனம், பொய்யான உபதேசங்கள், புரட்டு உபதேசங்கள் பெருகிக் கொண்டு ஒரு பெரிய ஜனக்கூட்டம் தேசத்தில் எழுப்பி கொண்டிருக்கிறது. சபையே, தேவ பிள்ளையே, இந்த ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அநேக ஜனங்கள் இயேசுவிடத்தில் வர முடியாதபடிக்கு, ரட்சிப்பு பெற முடியாதபடிக்கு கிடக்கிற ஜனத்தை தேடி, என் ஜனமே நீ தூக்கி கொண்டு வரணும். உலாலா ஷகதரா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம், பொய்யான விசுவாசிகள் நிமித்தம், புரட்டு உபதேசங்கள் நிமித்தம், பெயர் கிறிஸ்தவர்கள் நிமித்தம், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் நிமித்தம், பெந்தேகோஸ்தே காரியங்கள பேரி நிமித்தம் அநேக ஜனம் இயேசுவிடத்தில் சேர முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் விசுவாசி விடல பாருங்க. ஹல்லேலூயா, விட மாட்டான். அதனால தான் அந்த 4 பேருடைய விசுவாசம் ரொம்ப அற்புதமான விசுவாசம். ஹல்லேலூயா. வாசிங்க, அந்த விட்டு எடுத்து அப்படியே தொடங்க. அவர்கள் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி, நான் வசனத்தை வாசிங்க, விட்டு எடுத்து வாசிக்கணும். திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, 18 அந்த இப்ப நான் அந்த 2 எடுத்து வச்சுக்காங்க, நான் சொல்றத கரெக்டா வாசிங்க. 5வது அதிகாரம், லூக்கா 5வது அதிகாரம் 18 மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோட எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவருக்கு முன்பாக வைக்கிறதுக்கு என்ன செய்றாங்களா? வகை தேடினார்கள். என்ன அர்த்தம்? சில பேர் சபையிலிருந்து எப்படா இந்த குடும்பத்தை வெளியே கொண்டு தூக்கிட்டு போலான்னு என்ன செய்வாங்க? வகை தேடுவாங்க. சில பேர் இந்த பாஸ்டருடைய பெயரை எப்படா கெடுக்கலாம்னு நினைச்சுவாங்க, வகை தேடி கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த 4 பேரும் செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? எப்படியாகிலும் இவனை இயேசுவிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வகை தேடினார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஒரு ஆத்மாவு கெட்டு போகாதபடிக்கு என்ன மூலமாக ஒரு நபரையாவது கிறிஸ்துவுக்குள்ளாக, இயேசுவுக்கு முன்பாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் வகை தேடுவேன். நீ அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குரூப் யூதாச போல காட்டி கொடுக்கிறதற்கு நேரத்தை வகை தேடி கொண்டிருக்குது. இதெல்லாம் இல்லாம ஒரு உண்மையான விசுவாசினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? என்ன சம்பவித்தாலும் சரி இந்த நபரை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தணும். வகை தேடினார்கள். என்ன தெரியுமா உண்மையான அர்த்தம்? வழி தேடினாங்க. அல்லேலூயா. ஏதாவது வழி கிடைக்குமா? ஏதாவது ஒரு வகையில் இயேசுவுக்கு முன்னதாக இவனை கொண்டு போய் சேர்த்து விட முடியாதா? ஏதாவது வகையில் இந்த குடும்பத்தை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்திவிட முடியாது என்று சொல்லி பல வழிகளை என்ன செய்தார்களா? தேடினார்கள். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி வழி தேடினாங்க தெரியுமா? வரும்பொழுது முன்வாசலை பார்த்தார்கள். ஒரு ஜனக்கூட்டம் அடைக்கப்பட்டிருக்கிறது. பின்வாசலுக்கு ஓடினார்கள். அங்க ஒரு வழி கிடைக்க
கிடைக்கும் என்று ஓடினார்கள், வழி திறக்கல்ல. இடது பக்கம் தேடி இருப்பார்கள், வழி இல்லை. வலது பக்கம் தேடி இருப்பார்கள், வழி இல்லை. வீட்டை சுத்தி சுத்தி பார்த்தார்கள், ஓடி ஓடி பார்த்தார்கள், ஒரு வழியும் தெரியவில்லை. வகை தேடினார்கள், வழி தேடினார்கள், இதோடு நின்று விடவில்லை. இப்பொழுதுதான் அவர்களுக்கு மற்றொருக்குள்ள வித்தியாசம், ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக ஜனம் இயேசுவை பார்க்க முடியாதபடிக்கு, இயேசுவை நெருங்க முடியாதபடிக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாராலும் உள்ளே போக முடியவில்லை. ஆனா இந்த விசுவாசியினுடைய பார்வை என்ன தெரியுமா? அவனுக்கு வராத பார்வை, அவனுக்கு வராத சிந்தை, அவனுக்கு வராத ஒரு ஆலோசனை, அவனுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு வாசல், அந்த ஜனங்களுக்கு வராத ஒரு காரியம் விசுவாசிய கண்ணுக்கு தெரிந்தது. என்ன தெரியுமா? நான் அறிந்திருக்கிற 4 வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும், இடது பக்கம் அடைக்கப்பட்டாலும், வலது பக்கம் அடைக்கப்பட்டாலும், பின்புறம் முன்புறம் அடைக்கப்பட்டிருந்தாலும், விசுவாசி சொல்லணும், எல்லா வாசல் அடைக்கப்பட்டாலும் மேல வாசல் திறக்கும், பரலோகத்தின் வாசல் திறக்கும், மேலிருந்து வாசல் திறந்தே ஆகும். ஓலா ஷாகதா கதாராபா இலபரபா ஷதரபலபலபரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் கண்களுக்கு திறந்திருக்கிறதான, அவர்கள் கண்களுக்கு தெரிகிறதான வாசலை பார்த்தார்கள், அடைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கண்களுக்கு தெரிந்ததான பின் வாசலை பார்த்தால் அடைக்கப்பட்டிருந்தது. ஜன்னல்கள் எல்லாம் பார்த்தாங்க, அடைக்கப்பட்டிருக்குது. யாருக்கு அறியாத வாசல், பரலோக வாசல், மேலிருந்து வாசல், அது விசுவாசிக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற யாருக்கு அந்த சிந்தனை வராது, அதை குறித்து எண்ணம் வராது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டால், சகோதர சங்கீதர் வார்த்தை குறிப்பிட்டாங்க, 121 சங்கீதம் 1 வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உனக்கு கண்ணுக்கு தெரிகிற வழிகள் எல்லாம் அடைக்கப்படும், உனக்கு உதவி செய்த வழிகள் எல்லாம் அடைக்கப்படும், உனக்கு ஒத்தாசை வருகிற எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டாலும் மேல ஒரு வாசல் இருக்கிறது, மேல ஒரு பர்வதம் இருக்கிறது. அந்த பர்வதத்தின் பெயர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்குள்ளாக விழுந்து கிடந்த பொழுது கால்கள் உடைந்து என் சரீரத்தினுடைய எல்லா பலங்களும் குறைந்து போய் நம்பிக்கையற்று என் கண்களுக்கு தெரிந்த வழியே பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நேராக வரும் வாகனங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய கண்களுக்கு முன்னாக வரும் வாகனங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். கத்துகிறேன், கதறுகிறேன், காப்பாத்துங்கள் காப்பாத்துங்கள் என்று சொல்லி நான் என்னுடைய கண்ணுக்கு தெரிகிற அந்த வாகனங்களையே பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒருவரும் எனக்கு மறு உத்தரவு தரவில்லை, ஒருவரும் என்னை பார்க்கவில்லை, ஒருவரும் என்னுடைய சத்தத்தை கேட்கவில்லை. அப்படியே விழுந்து கிடந்து எங்கேந்து வழி தெரியுமா? மேல பார்த்தேன், பஸ் வரது தெரிஞ்சது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வாசலை பார்த்தேன், எனக்கு தெரிந்த வழிகளை பார்த்தேன், ஒருவரும் பார்க்கவில்லை. மேல பார்த்தேன், வாசல் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேல பார்த்தங்க, எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டது. மேல பார்த்ததும் வழி திறந்தது. என் தரிசனம், என் அழைப்பு இதெல்லாம் முடிந்து போயிடுச்சு ஆண்டவரே. அந்த இடம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேல கண்டிப்பா அதுல நடமாட முடியாது. சுருத்தைகளும் காட்டு பன்றிகளும் மான்களும் அதிகமாக நடமாடுகிற பகுதி. நல்ல வேளை நான் மயக்கம் உள்ளல, மயங்கள்ல ரெண்டு பொருத்தனை செய்தேன். நான் ஃபஸ்ட்டு, யாராவது உம்முடைய தூதரை நீர் அனுப்பி என்னை இந்த குழியிலிருந்து தூக்குறது வரைக்கும் எனக்கு மயக்கமே வரக்கூடாது அப்படிங்கிற முதல் சபம். ரெண்டாவது, உம்முடைய தூதர்கள் வந்து என்னை அனுப்புறது உண்மை என்று, சாரி, நீர் என்னை அழைத்தது உண்மை என்று சொன்னார், என்னை ஊழியத்திற்கு அழைத்தது உண்மை என்று சொன்னார், இந்த கொடைக்கானல் பட்டணத்திற்கு என்னை அழைத்துக் கொண்டு வந்து உண்மை என்று சொன்னார், என் மேல உம்முடைய தரிசனத்தை வைத்திருப்பது உண்மை என்று சொன்னார், உம்முடைய வார்த்தை எனக்கு தந்தது உண்மை என்று சொன்னார். இந்த மிருகங்களுக்கு என் சரீரத்தை ஒப்புக் கொடுக்க கூடாது, இந்த மரண பள்ளத்தாக்குள்ளாக என் சரீரம் ஒப்புக் கொடுக்க கூடாது. நீர் உம்முடைய தூதனை அனுப்பியாக வேண்டும், நீர் உம்முடைய தூதனை அனுப்பியாக வேண்டும். இப்படி தேவ சமூகத்தில் சத்தமிட்டேன், கலறினேன். நல்லா கவனிங்க, என்ன வந்து தூக்குறது யார் தெரியுமா? கர்த்தருடைய ஊழியக்காரன். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புறார். ஹல்லேலூயா.
நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அங்க கூடி இருந்தாலும் கயரை பிடிச்சுக்கிட்டு கீழே இறங்கி வந்தது கர்த்தருடைய ஊழியக்காரன் ஐயா. தூதன் இறங்கி வந்தான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வீட்டுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கற்பனை கூட நினைக்கல, ஒரு ஊழியக்காரன் தான் வந்து நான் தூக்குவான்னு. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். என் வழிகள் நம்பிக்கை எல்லாம் அற்று போன பின்பு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி என்னை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. இந்த 4 பேரும் விசுவாசத்தில் ரொம்ப அற்புதமானவங்க. ஹல்லேலூயா. யாருக்குமே வராத சிந்தை அவர்களுக்கு வந்தது. மற்றவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நமக்கு உள்ளே போக முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வெளியே நின்று இருக்கிறாங்க. நம்ம ஜெபம் பண்ணி பார்த்துட்டோம், முடியாது, அவ்வளோதான். நம்ம 3 வாரம் சபைக்கு வந்தோம், ஒன்றும் நடக்கலை, இனி அவ்வளவுதான். 6 மாதம் சபைக்கு வந்தோம், ஒன்றும் நடக்கலை, அவ்வளவுதான். பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுக்க சொன்னார், அதனால் எடுத்தேன், ஒரு அற்புதம் நடக்கலை, அவ்வளவுதான். இனி சபைக்கு போய் என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம், ஒரு வழி நடக்கலை. நல்லா மனுஷிக்காங்க. அப்படிப்பட்ட விசுவாசிகள் அல்ல இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வெளியே நிற்கிறார்கள். நமக்கும் ஒன்றும் நடக்காது என்று சொல்லி போகிறவ நல்ல விசுவாசம். வழிகள் இல்லாத இடத்திலும் வழிகளை உருவாக்குகிறவன் விசுவாசி. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. யாரும் பார்க்காததை பார்க்கிறவன் விசுவாசி. யாருடைய கண்களுக்கு தெரியாததை காண்கிறவன் விசுவாசி. அவனுடைய பார்வை வேற, உன் பார்வை வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரண நபருடைய பார்வை வேற, அழைக்கப்பட்டவனின் பார்வை வேற. சாதாரண நபரின் பார்வை வேற, அபிஷேகம் பண்ணப்பட்டவரின் பார்வை வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த 4 பேரும் உடனே என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் நமக்கு தெரியும். எங்க தெரியும்? அந்த வார்த்தையை வாசிங்க, செம்மையான வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அப்பொழுது சில மனுஷர், இப்போ நான் எந்த சம்பவம் சொல்லிட்டு டக்குன்னு வாசிங்க. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோட எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் 4 வாசிங்க. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல், ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேல், நல்ல கவனிங்க, ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் இவர்கள் தடைப்பட்டாலும், சில மனிதர்கள் நிமித்தம் இவர்கள் தடைப்பட்டாலும், அடுத்த வார்த்தை சொல்கிறது, அவர் இருந்த வீட்டை மேற்கூரையை பிரித்து, நல்ல கவனிச்சுக்காங்க, மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி. இந்த 2 வார்த்தையும் கவனிச்சுக்காங்க. மேலே ஏறி யாருமே செய்யாத, சிந்தனைக்கு வராத ஒரு காத்து செய்யறாங்க. மேற்கூரையை பிரித்து அதை திறந்தார்கள். விசுவாசிகளுடைய அதிகாரம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இல்லாத வழிகளை உருவாக்குகிறவன், திறக்கிறவன், பிரிக்கிறவன், ஜெயிக்கிறவன், சத்துருடைய தடைகளை உடைக்கிறவன். மற்ற ஜனங்களால் அதை செய்ய முடியாது. அபிஷேகம் இல்லாத ஜனங்களால் அதை செய்ய முடியாது. பாரம்பரிய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு விசுவாசி பிரிக்க முடியும். அடைத்ததை பிரிக்க முடியும். தட்டைகளை உடைக்க முடியும். சுவர்களை பிரிக்க முடியும். திறப்பாக்க முடியும். இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. பார்வை, அபிஷேகம், அழைப்பு இல்லாத வழிகளை உருவாக்க வைக்கும். யாருடைய கண்களுக்கு அது தெரியல, யாரும் அதை செய்வதற்கு துணியவில்லை. விசுவாசி அதை செஞ்சு காமிச்சான். ஹல்லேலூயா. மேலே பர்வதத்தை பார்த்தது மாத்திரமல்ல, மேலே பார்த்ததும் அவனுக்கு வந்துடுது அதிகாரம். எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? சத்துருவை மிதிக்கவும், தேவனை மிதிக்கவும், பிசாசின் வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் இதற்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு அதிகாரம் பெற்றது உண்மை என்று சொன்னால், அவருடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட தேவ பிள்ளை, எனக்கு அந்த அதிகாரம் உண்டு. எனக்காக அடைக்கப்பட்ட வழிகளை நான் பிரிக்கிறவன், நான் உடைக்கிறவன், நான் அதை துறக்கிறவன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டாலும் உன் விசுவாச கரம் அதை திறக்க முடியும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? இதை சொன்னது யாரு தெரியுமா? இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் யார் தெரியுமா? ஒருவனும் திறக்கப்படாதபடி கொடுக்கிறவரும் ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாகிய இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உன்னால திறக்க முடியும். உன் விசுவாசம் அதை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண குழிக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டு கற்றுக் கொடுத்த பாதம், கற்றுக் கொடுத்த அனுபவத்தில் பேசுறேன். எல்லா நம்பிக்கை அற்று போயிற்று. ஏற்கனவே அங்கே பெரிய பிரச்சனை, ஏற்கனவே ஊழியத்தில் பல தோல்விகள், ஏற்கனவே ஊழியத்தில் பல அவமானங்கள், இழப்புகள், இருந்த ஸ்தானங்கள் எல்லாம் போய் நிர்கதியாய் ஒற்றப்பட்டு நிற்கும் பொழுது எந்த சூழ்நிலை நான் விழுந்து கிடக்கிறேன். உதவி செய்ய யாரும் இல்லை. காட்டு மிருகங்களுக்கும் அந்த 3000 அடி பள்ளத்துக்குள்ளாக போய் ஒரு எலும்பு கூட தேராதபடிக்கு நான் எங்கே அட்ரஸ் இல்லாதவனாய் போவதற்கு அனுமதிக்க முடியாது. என்னை மேற்கொள்ள சத்ருவால முடியாது, என்னை மேற்கொள்ள பிசாசால முடியாது. என்னை சூழ்ந்திருக்கிறதால இந்த அந்தகார வல்லமைகள், என்னை சூழ்ந்திருக்கிற மரண கண்ணிகளை நான் இப்போது உடைக்கிறேன். எனக்கு முன்பாக வந்திருக்கிறதான பிசாசின் கிரியைகளை நான் இப்போது உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உன் குடும்பம் முடியாதபடிக்கு, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அடை பண்ணி கொண்டிருக்கிறதால எல்லா தடைகளையும் இப்போது இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கிறேன். உடைக்கப்படுவதாக, வழி திறக்கப்படுவதாக. ஓராகா சாகா ராது ரபா காதா ரக்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேற்குறையை பிரித்து திறப்பாக்குறவன் விசுவாசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை செய்ய வைக்கிறார் ஆண்டவரே. நம்ம கொண்டு தான் செய்ய வைப்பார். ஆண்டவரே, பின்னாடி எகிப்து ராணுவம் எங்களை துரத்தி கொண்டு வருகிறது, முன்னாடி பார்த்தா செங்கடல் இருக்கிறது. மோசே கேட்கிறான், ஐயா ஆண்டவரே, எங்களை அழைத்து கொண்டு வந்தீரு, என்ன செய்யணும் புரியல, உதவி செய்ய. கத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, மோசே நான் என்னத்துக்கு உன்னை கூப்பிடணும்? இப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்கிற நேரமா? உனக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டேன். உன் கையில இருக்குல்ல கோல், அந்த கோலை நீ நீட்டு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஆண்டவருக்கு ஒரு நொடி பொழுது மோசே கொண்டுதான் அதை பிரித்தார் ஐயா. மோசே கொண்டுதான் வழியை திறந்தார் ஐயா. ரூஷா காதா ரிகா உன்னை கொண்டுதான் சில சங்கடங்களை திறக்க போகிறார். உன்னை கொண்டுதான் சில யோர்தான்களை பிரிக்க போகிறார். உன்னை கொண்டுதான் சில எரிகோ கோட்டைகளை உடைக்க போகிறார். அன்பு தேவ பிள்ளையே, அன்பு தேவ பிள்ளையே, உன்னை கொண்டுதான் சில வழிகளை உன் கையை கொண்டே திறக்க போறாரு. என்கிட்ட பேசிட்டு என்கிட்ட முறையிடுவது என்ன? உன் கையை நீட்டு. அடைக்கப்பட்ட செங்கடலுக்கு நேராக உன் கையை நீட்டு. தடையா நிற்கிறதான யோர்தானுக்கு மேல உன் காலை வை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானா வழி திறக்கும். புதிய ஏற்பாட்டை விசுவாசிக்கின்ற முழு அதிகாரம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. அனுபவித்து கொண்டு வந்து பேசுகிறேன். ஜீவித்து மரணத்திலிருந்து தப்பி கொண்டு வந்து பேசுகிறேன். எனக்கு கொடு கடைசி இருந்த ஒரே அறிக்கை இதுதான். எல்லா நம்பிக்கை அற்று போன பின்பு உம்முடைய வார்த்தை எனக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், என்னை அழைத்தது உண்மை என்று சொன்னால், என் மேல உம்முடைய அபிஷேகம் இருப்பது உண்மை என்று சொன்னால், வழி திறக்கப்படுவதாக. உம்முடைய தூதன் இங்கே இறங்கி வரணும். ஓலா ஷாகாதா ரிகாதா பாபா. ஹல்லேலூயா. என் வார்த்தையின்படியே தூதன் இறங்கி வந்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவ்வளவு நாள் எத்தனையோ வருஷம் நான் இதை பிரசங்கிச்சிருக்கேன், அனுபவித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு வாயில் அறிக்கை பண்ணி பாருங்க, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. மேலே திறந்தாங்க, பிரிச்சாங்க, திறப்பாக்கினார்கள். ஹல்லேலூயா. அதில் மேலே திறக்கிற அதிகாரம் இருக்குது. நல்ல ஒரு 5 நிமிடம் கூட எடுத்துக்கிறேன் மாஸ்டர். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் திறக்கிற அதிகாரம், திறக்கிற வல்லமை, திறக்கிற அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வானத்தையே கிழிக்க முடியும்.
இப்போ நல்லா புரிஞ்சுக்காங்க. ஒரு விஷயத்த சொல்லி போகிறேன். எதற்கெடுத்தாலும் எப்பவும் சும்மா சும்மா ஏதாவது கேட்கும்போது மேலே இருக்கிறவர் பார்த்துக்குவார், மேலே இருக்கிற நபர் பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார்னு பொத்தாம் பொதுவாலாம் ஒரு விசுவாசி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? பொத்தாம் பொதுவாக எல்லாம் மேலே இருக்கிற பார்த்துக்குவார் அப்படின்னு செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்? மேலே இருக்கிற தேவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவருடைய நாமம் என்னன்னு எனக்கு தெரியும். நான் அதை என்ன செய்யணும்? உச்சரிக்கணும், பயன்படுத்தணும். அதுதான் உங்களை மேலே கொண்டு போய் சேர்க்கும். சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போதே கூட என்ன செய்யணும்? என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நான் உங்களுக்கு தருவேன். அவ்வளோதான். நிறைய வீடு ஜெபத்தில் இயேசுங்கிற நாமமே இல்லை. நிறைய வீடு ஜெபத்தில் பிதாவும் இல்லை, பரிசுத்த ஆவியானவரும் இல்லை. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, தெய்வமே தேவனே தேவனே, ஆமென். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், சொல்லி முடிக்க போகிறேன். சோத்திரம். ஹல்லேலூயா. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, மேலே என்ன இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்காங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசி முடிச்சிடலாமா? ஸ்தோத்திரம். நான் அந்த முடிவு கொண்டு வந்துடுறேன். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்கம்மா. ஸ்தோத்திரம். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும். நல்லா கவனிச்சுங்க, இந்த வசனம் நல்லா கவனிச்சுக்காங்க. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்கள். நல்லா கவனிங்க அடுத்த வார்த்தை. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை. நல்லா புரிஞ்சுக்காங்க. பொல்லாத ஆவிகளின் சேனை எங்க இருக்கு பாஸ்டர்? வான மண்டலங்கள். ஹலோ. பொல்லாத ஆவிகளுடைய சேனை எங்க இருக்குதா? இப்போ நீங்க 19 மேல இருக்கிற ஆளு பார்த்துக்குவாரு, யார் பார்க்கணும்? எத்தனை பேருக்கு புரிந்தது? கரங்களை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. லூலாபா ஷாக்கார் இயேசுங்கிற நாமத்தை ரட்சிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட இயேசுங்கிற நாமத்திற்காக பரலோக தேவனை துதிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேல இருந்து 2 பேர் பார்க்கறாங்க. பரலோக தேவனும் பார்க்கறாரு, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி உன்னை பார்க்குது. உன்னுடைய ஜெபம், உன்னுடைய வேண்டுதல், உன்னுடைய விண்ணப்பம், உன்னுடைய தேவைகளை நீ எப்படி ஜெபிக்கிறாய், எப்படி மேலே அனுப்புற என்பதையும் இந்த வானமண்டல சேனை பார்க்குது. ஒவ்வொரு பேருடைய ஜெபமும் பரலோகத்தில் போய் சேர வேண்டும் என்று சொன்னால், இயேசுவுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும் என்று சொன்னால், பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக உன் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நல்லா புரிஞ்சுக்காங்க, உங்களுடைய ஜெபம் இந்த வான மண்டலத்தின் பொல்லாத சேனையை தாண்டி போகணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? எத்தனை பேருக்கு புரிந்தது? உன் ஜெபம் வானத்தை கிழிக்கணும்னா, வான மண்டலத்தை பொல்லாத ஆவிகளை கிழிக்கணும்னா, உனக்குள்ளாக சாதாரண ஜெபம் போதாது, சாதாரண விசுவாசம் போதாது. நீ அபிஷேகம் பண்ணப்படணும், வல்லமையினால் நிரப்பப்படணும். ஓலா ஷிலாரா காதாலா. உன் விசுவாசத்தை அறிக்கையிட்டு உன் அதிகாரத்தை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியான ஒத்தாசையோடு கூட ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம் இந்த வான மண்டலத்தை கிழிக்கும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. பொல்லாத ஆவிகளை கிழிக்கும், அசுத்த ஆவிகளை கிழிக்கும், மந்திர கட்டுகளை கிழிக்கும், அசுத்த கிரியைகளை கிழிக்கும், செய்வனை கட்டுகளை கிழிக்கும், பில்லிசுனி கட்டுகளை கிழிக்கும். உன் குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, வியாபாரத்துக்கு விரோதமாக, தொழிலுக்கு விரோதமாக, பிள்ளைகளை படிப்புக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளும் அது கிழிக்கும், அது உடைக்கும், அது தகர்க்கும், வழி பிறக்கும். இயேசுவின் நாமத்தினாலே நீராபா ஷாதாரகலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு சின்ன அனுபவம் சொல்லி முடிச்சிடுறேன். நான் அந்த குழிக்குள்ளே விழுவதற்கு முன்பதாக, ஒரு நிமிடத்திற்கு முன்பதாக என்னுடைய கண்கள் அப்படியே இருளாக மாறியது. திடீர் என்பதாக அந்த மாற்றம். மறுநாளில் அத்தலகுண்டுவில் நான் என்ன செய்யணும்னா, ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக எதிர்பார்த்ததான ஒரு ஊழியர் கூட்டத்தில் என்னை பிரசங்கி அழைத்திருந்தார்கள். பெரிய பாஸ்டர்ஸ். அன்றைக்கு என்னுடைய தனிப்பட்ட தரிசனங்களை சொல்லி அவர்களுக்கு ஒரு சின்ன எபிரேய பாடமும்
ஆண்டுடைய கிருபையினால எபிரேய வேதாகமத்தை என்னால் வாசிக்கவும் எழுத முடியுங்கிறதுனால சில வகுப்புகளை நடத்தி அதை சொல்லிக்காக ஆயத்த பணிகள்லாம் செய்து விட்டு தான் மேலே வந்துட்டு இருக்கிறேன். ஒரு பெரிய அந்தகாரம் என்னை தொடர்ந்து வருவதை உணர முடிந்தது. நான் விழுவதற்கும் கொஞ்சம் ஒரு 30 வினாடிகளுக்கு முன்பதாக என் கண் அப்படியே இருளாக மாறியது. ஒரு அனல் காற்று என்னை அப்படியே புஷ் பண்ணுற மாதிரி உணர்ந்தேன். அந்த நேரத்தில் தான் அந்த வாகனம் தறிகட்டு வேகமாக வந்தது. இப்போ வரைக்கும் எனக்கு சந்தேகம் இருக்குது, வாகனம் வந்துச்சா வரலையான்னு. கார் உண்மையிலே வந்துதா வரலையான்னு இப்போ வரைக்கும் சந்தேகம் இருக்குது. வந்திருக்கலாம், வராமல் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு கருத்த மேகம், ஏதோ ஒரு அந்தகாரத்தின் சூழல் என்னை சூழ்ந்து என் கண்ணை மறைத்து நான் உஷாராகிறதுக்கு முன்பதாகவே என்னை படுகொலிக்கு நேராக தள்ளியது, மரணத்துக்கு நேராக தள்ளியது. சுமார் 1.5 மணி நேரம் அந்த மரணத்தோடு போராடி கொண்டிருந்த நான் அதை ஜெயிப்பதற்கு காரணமாக இருந்தது கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருந்தார். கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார். கர்த்தர் என்னை அழைத்திருந்தார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருந்தார். கர்த்தர் தம்முடைய வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய தரிசனத்தை மேல வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னதமான ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். ஆனபடியினால் நான் சாக முடியாது. சத்துருவுக்கு முன்பாக நான் சத்து என்னை ஜெயிக்க முடியாது. அவர் என் மேல் பிரியமாய் இருக்கிறபடினால் அவர் என்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்கு முன்பதாக என்னை வெட்கத்திற்கு உட்படாதபடிக்கு, சத்துரு என்னை மேற்கொண்டான் என்று சொல்லாதபடிக்கு அவர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார்.